26 பந்தில் 78 ரன்னு, வயசு 15. யாரை சொல்கிறேன்னு தெரியும்? சூரியவன்சி. என்னையா இது, என்ன அடி, என்ன வெளு. அதாவது உலகத்தில் தர சிறந்த பவுலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூம்ரா ஒரு கட்டத்தை டென்ஷன் ஆகி ஏதோ ஹிந்தியில் பார்த்து திட்டிட்டு போகிறார். ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போகிறார், நல்லாவே தெரியுது. ஏன்னா பூம்ராவுடைய பந்தெல்லாம் செதறடிக்கிறார்ல இந்த குட்டி பையன் சூரியவன்சி. 15 வயசு நான் நம்பவே முடியல. நிறைய பேருக்கு அதான் டவுட்டாகவும் இருக்குது. ஏன்னா நான் ஆடி காப்பே ஆடி இருக்கிற அதுக்காக காட்டாமூட்டம் ஆட்டம் ஆடல, டெக்னிக்கலாகவும் விளையாடுறாப்புல. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த பந்து அடிக்கலாம், எந்த பந்து அடிக்கக்கூடாது, எந்த பந்தில் டிஃபென்ஸ் வச்சு விளையாடலாம், பிரமாதமான ஒரு ஆட்டம். யாருமே எதிர்பார்க்கல. ராஜஸ்தான் ராயலுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பங்கு சூரியவன்சிக்கு உண்டு அப்படின்ற மாற்று கருத்து கிடையாது. ஒரு சாதாரண விவசாயியுடைய மகன். இங்கே தான் இப்போ அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச பிறகு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ரிமோட் கார் வச்சு விளையாடிட்டு இருக்காப்புல சூரியவன்சி. விளையாடிட்டு இருக்கு, எல்லாரும் சுற்றி நின்று கேலி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதான் அந்த குழந்தைத்தனம்னுவாங்க இல்லைங்களா, இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தர் போட்டிருக்காரு, ஒரு பதிவு போட்டிருக்காரு. இவனுக்கு இன்னும் டிரைவிங் லைசன்ஸே கிடையாது, எடுக்க முடியாது அப்படின்லாம் வர போட்டிருக்காங்க. அதெல்லாம் மீறி இந்த இந்திய அணியில் கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக சூரியவன்சி மாறப்போகிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எப்படி நம்ம ஒரு சச்சினை பார்த்தோம், எப்படி ஒரு விராட் கோலியை, எப்படி ஒரு தோனியை. எனக்கு இந்த ஆட்டத்தை பார்த்தோன்னே, இந்த ராஜஸ்தான் ராயல் கேகேஆர் ஆட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே சுரேஷ் ரெய்னாவுடைய ஆட்டம் ஒன்று ஞாபகம் வந்தது. இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க தெரியல, எந்த மேட்ச்னு தெரியல. இதே தாங்க சுரேஷ் ரெய்னா ஒரு லீக்கில் தான் பொலன்னு பொழப்பார். அப்படி ஒரு பொல. எனக்கு என்னென்னா, போன ஐபிஎல்லாம் சூரியவன்சி ஒரு சொற்ப இதில் ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 1.1 1,10,00,000 அவர் ஏலத்தில் எடுத்திருக்காங்க. நீங்கள் அடுத்த ஐபிஎல்லில் பாருங்கள், சூரியவன்சி எடுக்கிறதுக்கு ஏலத்தில் பெரிய போட்டியே நடக்க போகுது. எனக்கு என்ன வேதனைன்னா, இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்லாம் இருக்காங்களே, சிஎஸ்கேலாம், இவரெல்லாம் ஏன்பா விட்டுறீங்க நீங்கள்? இல்லை யார் அணி, யார் இந்த வீரர்களை யார் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு தெரியவே இல்லை. ருத்ராஜ் அவர் எங்கே ஃபார்மில் இருக்கார் என்னன்னு தெரியல. சஞ்சு சாம்சன் T20யில் சஞ்சுன்னாங்க, நல்லா விளையாடிட்டு இருந்தாப்புல. பொத்துன்னு அவுட் ஆகுறாரு. என்ன காரணம்னே புரியல. ஒரு பக்கம் சரி, சென்னை மீண்டு எழுந்து வரட்டும். அதே வேளையில் இன்னொரு கிரிக்கெட்டு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னா, அடுத்த ஒரு பிளேயர் முகுல் சௌத்ரி. இந்த லக்னோ ஜெயிச்சதுக்கு இந்த முகுல் சௌத்ரி தான் முக்கிய காரணம். வயசு 21 தான், 27 பந்தில் 54 ரன்னு. பிரமாதமான ஒரு ஆட்டம். பிரமாதமான ஆட்டம். முகுல் சௌத்ரியும் இந்திய அணியில் மிக முக்கிய இடம் பிடிக்கக்கூடிய ஒருத்தர். அந்த பேட்டிங் ஸ்டைலு, ஒரு அசால்ட்டாக அந்த விளையாடுற விளையாட்டு, அந்த வெற்றியை எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு விதம், எந்த இடத்துல அடிக்கணும், எந்த இதுவும் அடிக்கக்கூடாது, பிரமாதம். அவங்க அப்பா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, ரொம்ப ஒரு நிகழ் வைத்த ஒரு இன்டர்வியூவாக இருக்குது. எல்லாமே என் மகனுக்காக தான், என் வாழ்க்கையே என் மகனுக்காக தான். எல்லாத்தையும் ஒரு கட்டத்தில் விற்க ஆரம்பித்தேன் பையனுக்காக. சுற்றி இருந்தவங்களாம் கேலி பண்ணாங்க, சொந்த பந்தங்கள்லாம் திட்டினாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஒரு கட்டத்தில் கடனை வாங்கினேன், அந்த கடனுக்காக ஜெயிலுக்கும் போனேன் நான். அப்போ அத்தனை பேர் தூத்துனாங்க, நல்லடா பெரிய இந்த பிள்ளையை பற்றி வச்சுட்ட நீ அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் என் மகன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை இந்த ஒரு மேட்ச்சில் காப்பாற்றிட்டான். அவன் பெரிய வெற்றியை, பெரிய ஜெயிச்சிருவான் அப்படின்னு அவங்க அப்பா. இதுதாங்க ஒரு அப்பா பூரிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மகனை பார்த்து. இதை தவிர வேறு என்ன வேணும்? இதுதான். இது இப்படி போயிட்டு இருக்கும்போது, ஐபிஎல் பரபரப்பாக போயிட்டு இருக்கும்பொழுது, அங்கே பிஎஸ்எல், பாகிஸ்தான் பிரீமியர் லீக் இருக்குல்ல, பிஎஸ்எல், அதில் விளையாடுற தென்னாப்பிரிக்க வீரர் அவர் ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டு ஒன்று வச்சுருக்காரு. ரீலே ரூசோ, தென்னாப்பிரிக்க வீரர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐபிஎல்லாம் ஒரு மேட்சே கிடையாது, இந்த பிஎஸ்எல் இருக்குல்ல, இதுதான் உண்மையான தொடர். ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. பிஎஸ்எல் ஷார்ட்டாக சுருக்கமாக விளையாட்டு போயிடுவாங்க. ஐபிஎல் பார்த்தீங்கன்னா கரடு முரடாக இருக்கும், விளையாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது அப்படி கிடையாதுங்க அப்படின்னு முழுக்க இந்த பாகிஸ்தான் பிரீமியர் லீக் அதை தான் அவர் புகழ்ந்து தள்ளியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் நீங்கள் சம்பளம் கூட பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப நாள் விளையாட வச்சு பெரிய சம்பளம் மாதிரி கொடுக்குறாங்க.
ஆனால் இங்கே கொஞ்ச நாள் வேலைச்சும் அந்த சம்பளம் குறைவாக இருந்தாலும் தானிக்கு தீனி சரின்னுவாங்கல்ல, அது மாதிரி தானிக்கு தீனி சரியாக இருக்குது அப்படின்னு இந்த ரூசோ முழுக்க முழுக்க ஐபிஎல் மேலே ஏன் இவ்வளோ பெரிய வன்மத்தை கொட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த வாட்டி ஏலத்தில் எவனுமே சீனில், அதுதான் சீனே. என்ன காரணம்னா, அவர் 22 மேட்ச் விளையாடிருக்காரு நம்ம ஐபிஎல்லில். இதுக்கு முன்னாடி 22 மேட்ச்சில் 424 ரன் அடிச்சிருக்காருன்னா அவர் எந்த ஃபார்மில் இருந்திருக்காரு பாருங்க. அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான். இன்னும் கேட்டால் 2024 பஞ்சாபில் அவரை 8 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க. 8 கோடி ரூபாய்க்கு எடுத்து நொந்து நூடுல்ஸ் ஆகி ஏன் இருந்தாலும் எடுத்தோம். இருந்தாலும் எங்கன்னா ஜோகனஸ்பர்க்ல தர்பன்லேயே எங்கேயாவது தெருவில் விளையாடிட்டு வேண்டியது தானே, தெரியாதனமாக எடுத்துட்டோன்னு அடுத்த பிறகு வந்து 2 கோடி ரூபாய்க்கு கூட ஏலம் போல. அதனால தான் அங்கே பாகிஸ்தான் போயிட்டு இந்த ஐபிஎல்லே சுத்த மோசம், இது ஒன்றுமே இல்லை, இதை எவனுமே பார்க்கறது இல்லை, இங்கே போய் விளையாடணுன்னு இதுவே கிடையாதுன்னு. ஏங்க பக்கத்தில் பங்களாதேஷ் பிளேயர்ஸை போய் பாருங்கள், இப்போ கூப்பிடுங்க, ஏமா தம்பிங்களா ஐபிஎல் விளையாட வரீங்களான்னு இப்போ கூப்பிடுங்க, பறந்து கட்டின்னு ஓடி வந்துடுவாங்க. வந்து எப்பா கொடுக்குறது கொடுப்பா, நீ வந்து எல்லா டீம்லையும் ஒரு 2 பேரை சேர்த்துங்கப்பா, நீங்கள் உள்ள கிரவுண்டில் ஆட வைக்கலனா கூட பரவாயில்ல, நாங்கள் ஏதோ வாட்டர் பாட்டிலாவது எடுத்து போய் கொடுக்குறோம், எங்களை உள்ளே சேர்த்துங்க பண்ணுற அளவுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற கிரிக்கெட் அந்த கிரிக்கெட் வாரியத்தை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க ஒழுங்கு மரியாதை இந்தியா கூட நல்ல ஒரு இதுவில் இருந்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி போய் ஐபிஎல் விளையாடிருப்போம். உங்கள் வீராப்புனால இப்போ பாருங்கள் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு வந்து போயிருக்காங்க. இவர் என்னடானா அங்கே போய் உட்காந்துன்னா ஐபிஎல்ல கண்ணா முன்னான்னு திட்டிட்டு இருக்காப்புல. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த முகுல் சௌத்ரி இருக்கார்ல, அவர் தான் இந்த லக்னோ டீமை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் வின் ஆனதுக்கு லக்னோ டீம் தாங்க. லக்னோ டீமோடைய ஓனர் அவர் வந்து நீங்கள் கிரவுண்டில் பார்த்துருப்பீங்க. எப்பா பாப்பா முசுடுனா முசுடு, அப்படி ஒரு முசுடு, அப்படி ஒரு கோவக்காரரு, ஏன் அப்படி வந்து ஜெயிக்கலைன்னா அப்படி கத்துறாரு. ஏற்கனவே நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது அவர் மேலே. அவர் மேலே எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சி இருக்குது. அது இதில் லலித் மோடி ஐபிஎல் ஆரம்பித்து வச்சார்ல, அவர் கூட வந்து ஒரு இது போட்டிருக்கார் பதிவு வந்து, ஏங்க இப்படி வந்து இவர் வந்து இப்படி கொந்தளிக்கிறாரு, இப்படி பிளேயர்ஸ் மேலாம் எரிஞ்சு விழுறாரு, அவர் கோவத்தை கிரவுண்ட்லேயே காட்டுறாரு, அத்தனை கேமராவும் கேப்சர் பண்ணுது அவரை. இதுக்கு தான் நான் ஐபிஎல் ஆரம்பிச்சேனா, கிரிக்கெட்டே ஒரு ஜென்டில்மேன் விளையாட்டு, இதை ஏன் இவ்வளோ கொந்தளிக்கிறாரு அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ரைட்டு, ஓனர் அப்படி தானே இருப்பார், எல்லா ஓனரும் நல்லவங்களா இருப்பாங்களா, ஓனர் முதல்ல போட்டவருக்கு அப்படி தானே இருக்கும். இவ்வளோ கோடி ரூபாய் எடுத்து பிளேயர்ஸ் வச்சிருக்கிறோம், நம்ம விளையாட வச்சிருக்கோம், போனவொடனே டக் அவுட் ஆகி வந்தால் எப்படி, பவுலிங்கை பூரா லோ பாலும் ஒயிடம் போட்டால் எப்படி ஆகும். அதனால் அந்த ஓனர் அங்கேயே ரேட் காமிக்கிறார். மற்ற ஓனர்கள் உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்லையோ அல்லது ஹோட்டல்லையோ போய் திட்டுவாங்க பொழுது. அதனால் தப்பு இல்லைங்கன்னு சில பேர்லாம் வந்து பதிவு போட்டிருக்காங்க. இது இப்படி இருக்கிற நேரத்தில் பெங்களூரில் அணக்கல் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். 80,000 பேர் உட்காரக்கூடிய அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம், இப்போ இருக்கிற சின்னசாமி ஸ்டேடியம், அதில் இருக்க ஜன நெருக்கடி ஆகுது. சிட்டிக்கு உள்ளே இருக்குது. ஏற்கனவே பெங்களூருடைய போக்குவரத்து நெரிசல் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இது மாதிரி மேட்ச்லாம் வந்துட்டா பெங்களூரே ஸ்தம்பிச்சு போகுது. ரெண்டாவது, அந்த மைதானத்தில் தான் ஒரு கோப்பை வின் பண்ணி வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்தது. சென்டிமெண்ட்டாக அங்கே வேணாம், ஏதாவது லோக்கல் மேட்ச்சு, லீகு இது மாதிரி விளையாடிக்கலாம், இன்டர்நேஷ்னல் மேட்ச் பூரா ஒரு தனி ஸ்டேடியம் ஒன்று வேணும்னு சொல்லி அந்த ஸ்டேடியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் என்னன்னா, அதனுடைய மதிப்பு, அதை கட்டுமான மதிப்பு மொத்தத்தையும் அந்த ஸ்டேடியத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட 1000 கோடிங்க. வந்து உலகத்தரம் வாய்ந்த 80,000 பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அந்த ஸ்டேடியத்தை கட்டி பெங்களூருக்கு ஒரு பெருமை சேர்க்க போகிறோம் அப்படின்ற விதத்தில் இருக்காங்க. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்தியாவில் கிரிக்கெட் பார்க்காத ரசிகர்களே கிடையாது. கிரிக்கெட் அவ்வளோ பெரிய ஒரு அந்த ஒரு மோகத்தை, அந்த வெறியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. குறிப்பாக சென்னை அணி அந்த புள்ளி வரிசையில் கடைசி இடத்துல இருக்குது. அது தன்னுடைய வீராவேசமான ஆட்டத்தை இனி ஒரு ஆட்டங்களில் காண்பித்து, என்ன மேஜிக் பண்ணாலும் கிரிக்கெட்டில் நடந்து அது மேல் புள்ளி வரிசையிலுடைய முதல் 4 இடத்துக்குள் வந்து அடுத்தடுத்த கட்டமாக இறுதிப் போட்டிக்குள் சூப்பர் கிங் போகுமா, தோனி உள்ளே வருவாரா? ஏன்னா தோனிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தலை வந்தால் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவார். ஏன்னா இந்த ஃப்ளெமிங் அவர் பேருக்கு தான் அவர் வந்து கோச்சாக இருக்கார். மித்ததெல்லாம் டிசைட் பண்ணுறது பூரா தோனியாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். வந்து அவர் ஏன் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. வந்து இருங்க, ஏன்னா தோனி வந்தால் தான் களத்துக்குள்ளே வந்தால் தான் அந்த ஐடியா எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவார். தோனிக்காக தான் மொத்த பேரும் வெயிட்டிங்கு. சிஎஸ்கே இறுதிப் போட்டிக்குள் செல்லும்னு பலமாக சென்னை ரசிகர்கள், தமிழ்நாட்டு ரசிகர்கள் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கை வீணாகாது என்பது என்னுடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.